வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி லைவ் டெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிலீஜியன் அண்ட் நேஷ்னலிஸ்ட் பாலிட்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ 12th ஹிஸ்ட்ரி யூனிட் 6 பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். சரி, வாங்க இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The Bengal government's order to replace Urdu by Hindi and the Perso-Arabic script by Nagari script in the courts and offices. The official and court language of Mughals was Persian. Choose the correct statement. ஸோ யோசிச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஆன்சர் பார்க்கலாமா? சரி, அவங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ எப்போ அந்த பெங்கால் கவர்மெண்ட் ஆர்டர் போடுறாங்கன்னா 1870s அந்த உருதுவை ஹிந்தியாவும் பர்ஷியோ அரபிக் ஸ்கிரிப்டை வந்து நாகரி ஸ்கிரிப்டாகவும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆர்டர் போடுறாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ ஆர்ய சமாஜ் வாஸ் ஸ்ட்ரென்தன்ட் பை த தியோசபிக்கல் மூமெண்ட். Sarvepallai Gopal pointed out that Hindu revivalism founded its voice in politics through the Arya Samaj. Choose the incorrect statement. ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஆர்ய சமாஜ் வாஸ் ஸ்ட்ரென்தன்ட் பை த தியோசபிக்கல் மூமெண்ட் இன் 1891. அந்த தியோசபிக்கல் மூமெண்ட்டோட பிரசிடென்ட் அப்போ யார் இருப்பாங்கன்னா அன்னி பெசன்ட் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சர்வப்பிள்ளை கோபால் பாயிண்டட் அவுட் தட் த Hindu revivalism found its voice in politics through the Arya Samaj. ஸோ ஆரிய சமாஜ் எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1875 ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஹூ ரோட் டிவைடட் எம்பரா வாஸ் த ஓல்ட் ரோமன் மோட்டோ அண்ட் இட் ஷுட் பி ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க? ஸோ கீழே இருக்க எல்லாருமே வந்து பாம்பேவோட கவர்னர்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்களில் ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. யார் அதுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுவோம். ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ லார்ட் எல்ஃபின்ஸ்டோன் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ லார்ட் எல்ஃபின்ஸ்டோன் அப்படின்றவர் பாம்பேவோட கவர்னர். அவர் தான் டிவைடட் எம்பரா வாஸ் த ஓல்டு ரோமன் மோட்டோ அண்ட் இட் ஷுட் பி ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். ஸோ இவரோட டேர்ம் பார்த்துட்டிங்கன்னா 1853 1860 வரைக்கும் பாம்பேவோட கவர்னராக இருந்திருப்பார். ஓகேங்களா? சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் படிச்சுக்கலாம். கௌராக்ஷினி சபாஸ் were becoming more militant and there were reports of forcible interference with the sale or slaughter of cows. The riots over cow slaughter became frequent after 1892. Choose the correct statement. Okay, statement correct பார்த்துட்டீங்களா? ஓகே, ஆப்ஷன் கரெக்டாக பாருங்கள். ஸோ கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் டி வந்து நெய்தர் ஒன் நார் டூ. ஓகேவா? சரி, ஆன்சர் பார்க்கலாமா? சரி, வாங்க கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தப்புனா இயர் தப்பு. ஓகேங்களா? ஸோ கவு ஸ்லாட்டர் அப்படின்றதுக்கான போராட்டம் எதுக்கப்புறமா தீவிரம் அடைஞ்சதுன்னா 1893 அப்புறமா தான். ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ காங்கிரஸ் மென்ஸ் நாட் பார்ட்டிசிபேட்டட் இன் Shuddhi and Sanganath campaigns of the Arya Samaj.
The identification of the congressman with revivalist and communal causes provoked anti-Congress feelings among Muslims in North India. Choose the correct one. So correct statement எதுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணணும். யோசிச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்க்கலாமா? சொல்லுங்க. ஸோ கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி 2 ஒன்லி தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா காங்கிரஸ்மென்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஸ்ருதி அண்ட் சங்கதன் கேம்பெயின்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால இன்னும் முஸ்லீம்ஸ்க்கும் ஹிந்துஸ்க்கும் இடையே உள்ள அந்த இடைவெளி ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கும், கருத்து வேறுபாடு அதிகமாகிடும். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். He was the first Indian to find a place in London Privy Council. He projected the Congress as a representative body of only the Hindus. Choose the appropriate person. So easy question da. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி ஷயத் அமீர் அலி அப்படின்றவர் தான். ஓகேங்களா? ஸோ எப்போ அவர் வந்து அந்த லண்டன் பிரைவசி கவுன்சிலில் ப்ளேஸ் ஆவார்னா 1909. ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ த ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் 1885 வாஸ் அன் attempt to narrow the Hindu-Muslim divide. The 72 delegates attended the first session of the Congress. Only 3 were Muslims. Choose the incorrect statement. கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு யோசிச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 ஒன்லி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. எதனால் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 72 டெலிகேட்ஸில் 2 மெம்பர்ஸ் மட்டும்தான் முஸ்லீம்ஸாக இருப்பாங்க, 3 மெம்பர்ஸ் கிடையாது. ஒன்லி 2 வேர் முஸ்லீம்ஸ். ஓகேங்களா? அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ த பஞ்சாப் ஹிந்து சபா லைட் த ஃபவுண்டேஷன் ஃபார் ஹிந்து கம்யூனல் ஐடியாலஜி அண்ட் பாலிட்டிக்ஸ். Lal Chand, the principal spokesperson of the Punjab Hindu Sabha. Choose the correct statement. ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ போத் 1 and 2. ஓகேங்களா? ஸோ இது எப்போ ஃபவுண்ட் பண்ணுறாங்க, அதாவது பஞ்சாப் ஹிந்து சபாவை எப்போ ஃபவுண்டு பண்ணுறாங்கன்னா 1909 ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட பிரின்சிபல் ஸ்போக் பர்சனாக லால் சந்த் இருக்கார். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Muslim supporters of the Swadeshi movement were condemned as Congress touts. All India Muslim League to safeguard the interest of the Muslim in 1907. So All India Muslim League வந்து 1907 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபவுண்டட் வேர்டு செகண்ட் பாயிண்டில் மிஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி, ஓகே, சரி வாங்க ஆன்சர் பார்க்கலாம். ஸோ 9th எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னா ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா? ஸோ ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் எப்போ ஃபவுண்ட் பண்ணுறாங்கன்னா 1906. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 12th புக்கில் 1907 கொடுத்துருப்பாங்க, கிடையாது, 1906 தான். ஓகேங்களா? ஸோ முஸ்லீம் லீக் வந்து 30th December 1906 அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா?
சரி ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க புக்கில் 1907 கிடையாது 1906 ஓகேவா. ஸோ a 35-member delegation of the Aligarh movement gathered at Simla under the leadership of Aga Khan to present an address to Lord Minto, the Viceroy. ஓகேங்களா. ஸோ அசோசியேஷன் ரீசன் ஆன்சர் பார்க்கலாமா. ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ அண்ட் ரெண்டும் என்னென்னா எப்போ இந்த மூமெண்ட்டை வந்து எப்போ இந்த கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 அக்டோபர் 1906 இந்த அலிகர் மூமெண்ட்டோட 35 மெம்பர்ஸ் டெலிகேட்டர்ஸ் எல்லாரும் சிம்லாவில் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஆகா கான். எதுக்காகனா டு அட்ரஸ் த லார்ட் மின்டோ த வைஸ்ராய் ஓகேங்களா. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆனதுனால தான் டிசம்பர் 30th 1906 ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் அப்படின்றத ஃபவுண்ட் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும். 1 அக்டோபர் 1906 அலிகர் மூமெண்ட்டோட கான்ஃபரன்ஸ் வந்து சிம்லாவில் அட்டன் பண்ணுறாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுனால 30th டிசம்பர் 1906 ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ புக்கில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க 1907 கிடையாது சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். So under communal electorate, only Muslims could vote for the Muslim candidates. Minto Morley reforms 1909 provided for 9 seats to Muslims in the Imperial Legislative Council out of the 27 non-officials to be elected. Choose the correct one. So correct statement எதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஸோ 4th ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. சரி ஓகே வாங்க பார்க்கலாம். எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா. ஸோ செகண்ட் பாயிண்ட் தான். என்ன அங்கே சேஞ்ச் ஆகும்னா 9 சீட்ஸ் கிடையாது, டோட்டலாக 8 சீட்ஸ் வந்து முஸ்லீம்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ 9 சீட்ஸ் கிடையாது 8 சீட்ஸ் தான் முஸ்லீம்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அதுதான் அங்கே தப்பு ஓகேங்களா. ஸோ மற்றபடி ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The first All India Conference of Hindu was convened at Dehradun. The All India Hindu Mahasabha was started with their headquarters at Haridwar. Choose the correct statement. ஓகே ஆன்சர் பார்க்கலாமா. ஸோ கொடுத்துருக்க 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஓகேவா. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஹிந்துஸ் எங்கே நடந்திருக்குன்னா ஹரித்வாரில் நடந்திருக்கும். இந்த ஆல் இண்டியா ஹிந்து மகாசபா வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா டெஹ்ராடூனில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது டெஹ்ராடூன் அண்ட் ஹரித்வார் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகேவா. சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். How many delegates attended the 6th annual conference of the Hindu Mahasabha in Varanasi? ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஸோ எத்தனை டெலிகேட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி 968 டெலிகேட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த இயர்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1923 ஆகஸ்ட்டில் இந்த 6th ஆனுவல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஹிந்து மகாசபா நடந்திருக்கும் ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Swami Shraddhananda tried to revive the Mahasabha by organizing cow protection propaganda to draw Hindu into the boycott of the visit of Princess of Wales. Choose the correct statement.
ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க. ஸோ கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. ஸோ எப்படின்னா இப்போ பிரின்ஸ் வேல்ஸ் வந்து 1921 இந்தியாவுக்கு வருவார். ஸோ அதை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஹிந்துஸை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சுவாமி ஸ்ரதானந்தா வந்து இந்த மகாசபாவை ரிவைவ் பண்ணிவிட்டு கவ் ப்ரொடெக்ஷன் ப்ரொபகேண்டாவை ஆர்கனைஸ் பண்ணுவார். ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். Who openly advocated the partition of the Punjab into Hindu and Muslim provinces? ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. லாலா லஜ்பத் ராய். ஓகேங்களா? ஸோ லாலா லஜ்பத் ராய் தான் வந்து அட்வொகேட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Who among the following persuaded the All India Congress Committee to accept the Delhi proposals formulated by the Conference of the Muslims? ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே. ஆப்ஷன் எதுனா ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? ஸோ மோத்திலால் நேரு அண்ட் சிஆர் தாஸ் அவங்க ரெண்டு பேரும் தான் சொல்லியிருப்பாங்க, ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Which one of the following statement is not a proposal of Muslims in Delhi conference? சரிங்களா? ஸோ டெல்லி கான்ஃபரன்ஸ் அப்போ முஸ்லீம்ஸ் 4 ப்ரப்போசல்ஸ் வைப்பாங்க. அந்த 4 ப்ரப்போசல்ஸில் எது தப்புன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிறதுல எது தப்பு ஆர் நாட் ப்ரப்போஸ்டு பை த முஸ்லீம்ஸ். ஓகே பார்க்கலாமா? சரி ஓகே வாங்க பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்கிறதுல எது தப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ 32% கிடையாது, 33% ஆஃப் சீட்ஸ் ஃபார் முஸ்லீம்ஸ் இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 32% கிடையாது, 33%. ஓகேங்களா? ஸோ அந்த டெல்லி கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்திருக்குன்னா March 20th 1927. ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். ஸோ he rejected the narrow nationalism exemplified by the Arya Samaj and the Aligarh movement. He commented that the Hindu-Muslim issue had passed out of human hands. Choose the appropriate person. ஆன்சர் பார்க்கலாமா? வாங்க. யாருன்னா மகாத்மா காந்தி. ஓகேங்களா? ஸோ காந்தி தான் இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் வாங்க பார்க்கலாம். Who asserted the we Hindus are a nation ourselves? ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ ஈஸி கொஷின் தான் இது. இட்ஸ் ஓகே. ஸோ எது கரெக்டானு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ விடி சவர்கார். ஓகேங்களா? ஸோ சவர்கார் அவர் தான் வந்து இதை அசர்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். Whose side the Hindus and Muslims inhabiting this vast continent are not two communities but should be considered two nations in many respects அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ யார் இது சொன்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சார் வாசிர் ஹாசன் அவர் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ சார் வாசிர் ஹாசன் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். எப்போ சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1937 பாம்பேயில் முஸ்லீம் லீகோட செஷன் நடக்கும். ஓகேங்களா. ஸோ 1937 முஸ்லீம் லீகோட பாம்பே செஷனில் இதை வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ யாருன்னா சார் வாசிர் ஹாசன் அப்படின்றவர். ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிங்க அண்ட் நாளைக்கான டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க. பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.